அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பாவ காரகத்துவங்கள் வரிசையில் 8ஆம் பாவத்தின் காரகத்துவங்களை காண இருக்கிறோம். 8ஆம் பாவம் ஒருவரது ஆயுள் மற்றும் மரணத்தை குறிப்பது ஆகும். 20% நல்ல பலன்களையும் 80% தீய பலன்களையும் கொண்ட பாவம் இந்த 8ஆம் பாவம். இருக்கிற பாவங்களிலேயே அதிகப்படியான தீய பலன்களை, தீய காரகங்களை கொண்ட பாவம் இந்த 8ஆம் பாவம். ஆயுளுக்கு காரகம் வகிக்கக்கூடிய சனியும், வலி வேதனைகளுக்கு காரகம் வகிக்கக்கூடிய செவ்வாயும் 8ஆம் பாவத்தின் காரக கிரகங்களாகும். உடல் உறுப்புகளில் மர்ம உறுப்புகளை குறிப்பது 8ஆம் பாவம். ஆயுள் ஸ்தானம் என்று சிறப்பித்து கூறப்படும் 8ஆம் பாவம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் பாவமாகும். அதாவது ஒருவரது வாழ்வில் ஏற்படக்கூடிய திடீர் நிகழ்வுகள், திடீர் பணவரவு போன்றவைகளை குறிப்பது. அதாவது ஆயுள் காப்பீடு என்று சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் பணம், நஷ்ட ஈடு, நிவாரண நிதி, எதிர்பாராத தனவரவுகள், சீதனம், லஞ்சம், மேலும் மற்றவரின் இழப்பின் மூலம் ஒருவருக்கு கிடைக்கும் பணம், சொத்துக்கள், பதவி, வேலை அனைத்தும் 8ஆம் பாவத்தின் மூலமாகவே அறிய முடியும். 8ஆம் பாவம் என்பது எதிர்மறை சிந்தனைகளை அதிகம் கொண்ட பாவம். 8ஆம் பாவத்தின் மூலமாக ஜாதகரது வலி, வேதனை, துக்கம், துரதிர்ஷ்டம், அவரது வாழ்வில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள், எதிர்மறை விளைவுகள், அவரின் உடைமைகள், பொருட்கள் அனைத்தும் திருடு போவது, பிறர் முன் கெட்ட பெயர், அவப்பெயர் எடுத்து அசிங்க அவமானங்களை அடையும் சூழல்கள் ஏற்படுவது, வாழ்வில் ஏற்படக்கூடிய திடீர் இரக்கங்களை குறிப்பது இந்த 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவத்தின் அடுத்த பரிணாமம் என்பதால் 6ஆம் பாவத்தின் காரகங்களான நோய், எதிரி, வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியாக இந்த 8ஆம் பாவத்தின் மூலமாக தான் கிடைக்கும். 6ஆம் பாவம் குறிப்பிட்ட நோய் குணமாகக்கூடிய ஒரு நோயாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 8ஆம் பாவம் குறிக்கக்கூடிய நோய் அதிகப்படியான நோயாக இருக்கும். நோயின் தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தீர்க்கவே முடியாத ஒரு நோயை குறிப்பிடுவது இந்த 8ஆம் பாவம். ஒருவருக்கு ஏற்படக்கூடிய கண்டங்களை குறிப்பது, சிறைப்படுதலை குறிப்பது, தலைமறைவான வாழ்க்கையை தெரிவிப்பது, இயற்கை சீற்றங்களை, சொத்துக்கள், உடைமைகள் கொள்ளையடிக்கப்படுவதை, அங்கஹீனம் அடைவதை, அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் நிகழ்வது, பணத்தை பறிகொடுத்து தவிப்பது, உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து பலமான அடிபடுவது, அதிக காயங்களுக்கு உள்ளாகி வலி வேதனைகளை அதிகமாக அனுபவிப்பது, தீராத மனக்கலக்கம், அதிகப்படியான பயம், வலி வேதனைகளுக்கு உண்டாவது, இவை அனைத்துமே 8ஆம் பாவத்தின் மூலமாக தான் அறிய முடியும். வாழ்க்கையில் நடைபெறும் எதிர்பாராத சம்பவங்கள், திடீர் ஏற்றத்தாழ்வுகள், லக்னம் என்ற ஜாதகருக்கு தீமையை தரும் வலி, வேதனை, துரதிர்ஷ்டம், விபத்து, துரோகம், துக்கம், போராட்டம், அசிங்கம், அவமானம், தற்கொலை, கொலை எண்ணங்கள், துர்மரணங்கள், உடல் உறுப்புகள் சேதமடைவது, எதிரிகளின் தொல்லையில் ஆள்படுவது, வீண் பழி பாவங்களை சுமப்பது, பெருத்த நஷ்டமடைவது, வாழ்வில் அடிக்கடி ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தடை தாமதங்களை அனுபவிப்பது, தன்னிலை தாழ்த்தி கடுமையாக உழைப்பது, போர் மற்றும் சண்டை மூலமாக அதிகப்படியான சேதங்களை, உடல் உறுப்புகளை இழப்பது, தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுவது, கொலையால் மரணமடைவது, சிறை தண்டனை பெறுவது, சக்திக்கு மீறி கடனாளி ஆவது, ஒருவரது சொத்துக்கள் மற்றவரால் அபகரிக்கப்பட்டு ஏமாற்றப்படுவது, உயிருக்கு உத்தரவாதமற்ற வேலைகள் செய்வது, இயற்கை சீற்றங்களால் அடிக்கடி பாதிக்கப்படுவது போன்ற அனைத்து விதமான தீய பலன்களையும் அனுபவிப்பது இந்த 8ஆம் பாவத்தின் மூலமாக தான். ஒருவரது ஆயுளை தீர்மானிப்பது 8ஆம் பாவம். ஜாதகரின் மரணம் எப்படி இருக்கும், எந்த தருவாயில் நிகழும், அவரது கடைசி காலம் மரணத்தில் எவ்வாறு அமையும் என்பதை போன்ற விவரங்கள் அனைத்தும் இந்த 8ஆம் பாவத்தின் மூலமாகவே அறிய முடியும். தெய்வ குற்றத்திற்கு ஆளாவது, தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்காமல் போவது, ஜாதகரால் எந்த செயலையும் தான் நினைத்தாற்போல் செய்ய முடியாமல் போவது, ஜாதகரின் சிந்தனை அதர்ம வழியில் செல்வது, ஒருவருடைய முயற்சிகள் அனைத்தும் வீணாவது, அவரின் திறமைகள் குடத்தில் இட்ட விளக்கு போல வெளி உலகத்திற்கு தெரியாமலே போய்விடுவது, அதனால் அவர் அடையக்கூடிய அதிகப்படியான மன உளைச்சல்கள், வேதனை, வாழ்வில் முன்னேற்றங்கள் தடைப்படுவது, ஒரே நேரத்தில் வரக்கூடிய பலவிதமான நோய்கள்,
அதிக வலி வேதனைகளை தரக்கூடிய நாள்பட்ட நோய்கள், அதன் தாக்கம், அதனால் அவர் ஏற்படக்கூடிய துன்பங்கள், பணவிரயம், கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான நடைபெறக்கூடிய தீமையான சம்பவங்கள் அனைத்தையும் குறிப்பது இந்த 8ஆம் பாவம் ஆகும். 8ஆம் பாவம் என்பதே எப்போதும் நேர்வழியை தேர்ந்தெடுக்காமல் குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்பது. சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் தன் பொருளாதாரத்தை உயர்த்த நினைப்பது. உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவது. அளவிற்கு அதிகமான அதீத துணிவு மற்றும் தைரியம், இரக்கமற்ற மனநிலையை கொண்டிருப்பது. மிகவும் அடிமட்ட வேலைகளை செய்வது. பிறரின் வீழ்ச்சியை தனதாக்கி கொள்ள நினைப்பது. லஞ்சம் பெறுவது. பிறரை மிரட்டி நிர்பந்தத்தின் பேரில் அவரின் சொத்துக்களை அபகரிப்பது. எல்லோருக்கும் பொதுவாக உள்ள கருத்துக்கள் மற்றும் சிந்தனையிலிருந்து மாறுபட்டு விலகி வித்தியாசமான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கொண்டிருப்பது. அதன் மூலம் பிறருக்கு அதிக துன்பங்களை விளைவிப்பது. சட்டத்திற்கு புறம்பான மனிதர்கள், தேச துரோகிகள், சட்டவிரோத பொருட்களை பயன்படுத்துவது, அதிகப்படியான பெருங்கோபம் கொள்வது, தேச துரோக சதி வேலைகளில் ஈடுபடுவது, அதர்ம காரியங்கள் அனைத்தையும் துணிவாக செய்வது போன்றவைகள் அனைத்தும் 8ஆம் பாவம் குறிப்பிடும் காரகங்களாகும். இந்த பதிவில் 8ஆம் பாவத்தின் எதிர்மறை காரகங்களை பார்த்தோம். அடுத்து 9ஆம் பாவத்தின் காரகத்துவங்களை காணலாம். நன்றி, வணக்கம்.